ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த புனித செய்திக்கு உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன். நம்முடைய தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக இதே போன்ற ஒரு நாள்ல அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில சுமந்ததை பார்க்கிறோம், அக்கிரமங்களை சிலுவையில சுமந்ததை பார்க்கிறோம், நீதிகளை சிலுவையில சுமந்தார், சாபங்களை சிலுவையில சுமந்தார், தரித்திரத்தை சிலுவையில சுமந்தார், வியாதிகளை சிலுவையில சுமந்தார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53 பாக்குறோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், நொறுக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் தம்முடைய வாயை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், மயிர்கத்திரருக்கு முன்பாக சத்தமிடாவிற்கு ஒரு ஆட்டை போலவும் அவர் வாயை திறவாதிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் அனுபவித்த பாடுகள் மூலமாக இன்றைக்கு நாம் நீதிமான்களாயிருக்கிறோம். இந்த உலகத்தை அவர் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தாமல் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக வந்தார். உங்களையும் என்னை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே அர்ப்பணித்தார். ஒருவேளை நீதிமானுக்காக மதிப்பது நிறைய பேர் வரலாம். நீதிமானா இருந்தாங்க நிறைய பேர் வருவாங்க, நல்லவங்களுக்காக நிறைய பேர் வருவாங்க, கெட்டவங்களுக்காண்டி யாராவது வருவாங்களா? கெட்டவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணிட்டு யாராவது வருவாங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்து அன்பு விளங்கப்படினார். ஒருவேளை நீங்க இந்த வேலையில நான் பாவியா இருக்கிறேன், நான் செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னை நேசிப்பாரா இல்லை நீங்கள் ஒருவேளை கேள்வியோடு இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே அவர் வந்தார். உங்களை இந்த வேலையில அவருடைய அன்பு அரவணைத்துக் கொள்ளுகிறது. அன்றைக்கு நம்ம பாக்குறோம், கெட்ட குமாரன் அவ்வளவோ தப்பு பண்ணிட்டு தகப்பனிடத்துல இருந்து ஆஸ்திகளை எல்லாம் வாங்கிட்டு அதை வேசினிடத்துல போய் செலவழிச்சு ஒண்ணுமே இல்லாம பன்றுடைய தவிடு கூட கிடைக்காதபடி, என் தகப்பன் வீட்டுல எவ்வளவு வேலைக்காரருக்கு சாப்பாடு இருக்கிறது, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நான் என் தகப்பன்ட்ட போறேன், ஒரு வேலைக்காரில் ஒருவனா வைத்துக் கொள்ளுங்க, எனக்கு குமாரன் கூட நீங்க வச்சுக்கிற வேணாம், ஒரு வேலைக்காரனா வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, கூலிக்காரில் ஒருவனா வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தகப்பனை நோக்கி திரும்பி வந்ததை பார்க்கிறோம். தகப்பன் அவரை குற்றப்படுத்தவில்லை. தகப்பன் அவர் அன்போடு கூட அணைத்து கொண்டார். மனதுருகி ஓடி போய் கட்டி அழைச்சு முத்தமிட்டு அவர் கையில மோதிரத்தை போட்டு அவர் பெரிய ஒரு விருந்தே கொண்டாடினதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அன்பின் தேவன் உங்களை கொண்டாடும்படியாக, உங்களை தலையில் வைத்து கொண்டாடும்படியாக, உங்களை நீதிமான்களாய் மாற்றும்படியாக அவருடைய கல்வாரி ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுவே, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, உங்க பிள்ளையாய் மாற்றுங்கப்பா நீங்க சொல்லும் பொழுது அவர் தம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிறது மாத்திரமில்லை, உங்களுக்கான அதிகாரங்களை கொடுக்கிறார், இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், இழந்து போன அதிகாரங்களை கொடுக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். எந்த பாவம் உங்களுக்கு இயற்சியை கொண்டு வந்ததோ இந்த பாவத்திலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்குரிய மதிப்பை கொடுக்கிறார். சமுதாயத்துல ஒரு மதிப்பை கொடுக்கிறார், உங்களுக்குரிய ஒரு கணத்தை கொடுக்கிறார். இனியும் நீங்கள் பாவிகளா இல்லை, அவர் உங்களை நீதிமான்களாய் காண்கிற தேவனா இருக்கிறார். இந்த சிலுவையின் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் அனுபவித்த பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது அவர் குற்றச்சாட்டுகளால் அவர் அதிகமாய் பாதிக்கப்பட்டார். பொய்யான குற்றச்சாட்டுகளால பாதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். மக்கள் அவர் மேல பொய்யாய் குற்றச்சாட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவரை சிலுவை வரை கொண்டு போனதை பார்க்கிறோம். ஒருவேளை நீங்களும் கூட பொய்யாய் குற்றச்சாட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கீங்கன்னா, என் மேல இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றாங்க, எங்க வீட்டாரு என் மேல இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றாங்க, நான் அப்படி பேசவே இல்லை, நான் அப்படி பண்ணவே இல்லை, ஆனா இன்னைக்கு என் மேல இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவராய் கர்த்தர் கூட இந்த பாதையினுடைய போனார். அவருக்கு உங்கள் வேதனைகள் புரியும், அவருக்கு உங்கள் கஷ்டங்கள் புரியும், அவருக்கு உங்கள் துன்பங்கள் புரியும். இந்த எல்லா பொய்யான குற்றச்சாட்டுகளிலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்குற தேவனா இருக்கிறார். உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான முடிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்லுவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கு என்று சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இதற்காக சோர்வாய் அமர வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பாதத்துல கொண்டு வாங்க. எப்படி ஜெபிப்பது? ஆண்டவரே உங்களை பழி வாங்குறதா, இவங்களை ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே, அப்படி கிடையாது. அவங்கள மன்னிங்க, இயேசுப்பா நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து கூட அவ்வளவு ஒரு கஷ்டத்தை அவர் அனுபவிச்சார் சிலுவையில. அவர் சிலுவை மரணம் வரை கொண்டு போனாங்க. மரணத்தை விட ஒரு பெரிய ஆக்கினை, ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் எதுவுமே இருக்கவே முடியாது. அப்படிப்பட்டவர்களை கூட இயேசுப்பா சிலுவையில மன்னித்தாரு. இந்த நாள்ல உங்களுக்கு விரோதமா பேசுறவர்களை நீங்க மன்னிங்க, மனப்பூர்வமாய் மன்னிங்க, மனப்பூர்வமாய் மன்னிங்க. நான் அவங்கள மன்னிச்சுட்டேன் ஆனா மறக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவரே, அவங்க செஞ்ச இந்த காரியங்கள் எல்லாம் மறக்கிறேன் ஆண்டவர், எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது அவர் இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க இதயத்துல இருந்து மறக்க பண்ணுகிறார். சிந்தையிலிருந்து அந்த எண்ணத்தை எல்லாம் எடுத்து போடுகிறார். அவங்க மேல அவங்க அன்பை ஊற்றுகிறார். அவங்க மேல அவர் தம்முடைய அன்பை ஊற்றி
இந்த நாள் அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும்படியாக, அவங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யும்படியாக அவர் உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், ஒரு மேன்மையான பாத்திரமாய் அவர் உங்களை மாற்றுகிறார். மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். குடும்பத்துல உள்ளவங்க பேசிட்டாங்க, குடும்பத்துல உள்ளவங்க இப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, எனக்கு அவங்க கொடுத்த துன்பம் பெரிய அளவு துன்பம், எனக்கு பெரிய லாஸ உண்டாக்கிட்டாங்க நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கும் பொழுது நீங்க மன்னிப்பினால வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இந்த நாள கத்திரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் மன்னிக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார், உங்களுக்கு மகிமையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார், உங்களை நன்மைகளால் நிரப்புகிற தேவனாய் கூட அவர் இருக்கிறார். மன்னிப்பது மாத்திரமல்ல, மற்றவற்றை தவறுகளை நீங்க மனப்பூர்வமாய் மறக்கும் பொழுது கர்த்தராய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். பொய் குற்றச்சாட்டுனால பாதிக்கப்பட்ட அந்த பொய் குற்றச்சாட்டு கூட அவர் மாறுதல ஒண்ணுமே சொல்லலைங்கிறத பார்க்கிறோம். அதற்கு பிலாத்து கூட ஆச்சரியப்பட்டாரு, என்ன இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்களே, நீ உண்மையை பதிலே சொல்லலையா? ஆமீன். மத்தவங்க கேட்கிற கேள்விக்கு கூட நீங்க பதில் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கா, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவது? நான் செய்யாததை சொல்றாங்களே, நான் பேசாத சொல்றாங்களே. இயேசு கிறிஸ்து கூட அவர் அமைதியா இருந்தார், அவர் பேசல, வாயை திறக்கவே இல்லை, அவருடைய குற்றத்தை அவர் நிரூபிக்கல. அவர் மேல இப்படி பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டதுல அவர் அதை நிரூபிக்கல. அப்படியாய் கூட இயேசு கிறிஸ்து போன பாதையை நம்ம பாக்குறோம். அந்த இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல அவர் உங்களை அன்போடு கூட அவர் அரவணைத்துக் கொள்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவர் உங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறார். அடுத்ததாக அவர் இகழப்பட்டார், நிந்திச்சாங்க போர் சேவகர் எல்லாரும் அவரை இகழ்ந்தாங்க. கள்ளர் கூடைகள் தான். கள்ளன் இகழ்வருங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அவமானத்திற்குரிய ஒரு செயல். அந்த நிந்தைகளையும் அவமானங்களையும் யாருக்கா ஏற்றுக்கொண்டார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை நீங்க நிந்தையினூடாய் போய்கொண்டிருந்தீங்கன்னா, அவமானத்தினூடாய் போய்கொண்டிருந்தீங்கன்னா, அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த நிந்தையினூடாய் நானும் போயிருக்கிறேன், அவமானத்தினூடாய் நானும் போயிருக்கிறேன், நான் நிச்சயமாவே இந்த நிந்தையிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன், நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவேன், இந்த அவமானத்திலிருந்து விடுதலையாக்குவேன். நீ எந்த இடத்துல அவமானப்பட்டு நிந்தியோ அந்த இடத்துல உனக்கு இரட்டத்தனையான பலனை தருறேன், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று அவையானவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களில் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் அவர் உண்டாக்குற தேவனா இருக்கிறார். பலவிதமாய் கூட அவரை கேள்வி கேட்கிறாங்க, அவரை அடிக்கிறாங்க, சிலுவை பாடுகளோட கூட கொண்டு போறாங்க. அதன் மத்தியிலையும் கூட அவர் நான் இப்படி எல்லாம் பண்ணல அப்படின்னு அவர் சொல்லி அவர் சிலுவை விட்டு இறங்கி வரல, நமக்காண்டி பொறுமையாய் சகித்தார். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் நமக்கு அவர் கொடுத்த சிலுவை எடுத்துக்கொண்டு அன்பிடம் அவரை பின்பற்றும் பொழுது நிச்சயமாவே கர்த்தருடைய பலன் உங்கள் மேல இருக்கிறது. அவர் நிச்சயமாவே உங்களை ஆசீர்வதிப்பார். சிலுவையிலிருந்து வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். அவர் உங்களை வியாதிகளிலிருந்து விடுதலையாக்குகிறார், கஷ்டங்கள் பாடுகளிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குறார், எல்லா விதமான வெட்கத்திற்குரிய காரியங்களிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குகிறார். நீங்க போய்கொண்டிருக்கிற பாதைகள் அவருக்கு புரியும். யோபு கூட சொல்றாரு, போகும் பாதையை அவர் அறிவார். ஆமே, நீங்க போகக்கூடிய பாதைகள் அவருக்கு நன்றாய் புரியும். அவர் அதை அறிந்து அந்த கஷ்டங்களிலிருந்து அவர்களை விடுதலாக்குற தேவனா இருக்கிறார். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவர் எல்லாவற்றிலிருந்து அவர் விடுவிப்பார் என்று நாம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையின் ரத்தம் உங்கள் மேல விழுகிறது. ஒருவேளை நீங்க சாபங்களால பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா, அந்த மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவர்கள் இருக்கிறபடி கிறிஸ்து உங்களுக்காய் சாபமானார். கிறிஸ்து உங்களுக்காய் சாபமானதுனால உங்கள் பிள்ளைகளை இந்த சாபங்கள் தொட முடியாது. ஒருவேளை தொட்டு இருக்குமானால் நீங்க சிலுவையின் வரும் பொழுது, சிலுவையின் ரத்தத்தை நீங்க தியானிக்கும் பொழுது, இந்த சிலுவையிலிருந்து வரக்கூடிய ரத்தம் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதா இருக்கிறது, உங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறது, உங்களை வியாதிகளிலிருந்து விடுவிக்கக்கூடியதா இருக்கிறது. பண கஷ்டம், வேலை இல்ல, பலவிதமான வறுமையோட போய் கொண்டிருந்தீங்கன்னா அந்த சிலுவையின் ரத்தம் உங்கள் மேல் விழுகிறது, எல்லா கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்குறது. கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.